1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டு நம்ம நாட்டில் உள்ள வளங்களையும் செல்வங்களையும் சில பொருட்களையும் சில விலை மதிப்பிடாத முடியாத தங்கங்களையும் அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போனாங்க. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி. அதாவது அந்த காலத்தில் அந்த 150 கோடிங்கிறது வந்து அப்போதைக்கு வந்து பல மில்லியனுங்களுக்கு ஈக்குவலான அந்த ஒரு மதிப்பு. அதே மாதிரி சம்பவம் தான். இப்போ உதாரணத்துக்கு கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து பிரான்ஸ், அதாவது நம்மளை ஆட்சி செஞ்சு நம்ம நாட்டிலேருந்து சுரண்டிட்டு போன அந்த நாட்டில் அந்த ஃப்ரெஞ்ச், அதாவது பாரிஸில், அதாவது அந்த பிரான்ஸ் நாட்டில் அந்த பாரிஸ் மாநகரில் மிகப்பெரிய ஒரு ராபரி நடந்திருக்கு. ஐரோப்பிய நாடுகளே நடுநடுங்க வச்சுருக்கு, ஈரகொலையே ஆட வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ராபரி, கிட்டத்தட்ட 1100 கோடி அங்கேருந்து 2 பேர் 7 நிமிஷத்தில் அடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சரியாக சொல்லணும்னா 19/10/2025 சரியாக சொல்லணும், இந்த அக்டோபர் மாதம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாரிஸில், அதாவது ஃப்ரான்ஸில் பாரிஸ் மாநகரத்தில் லூரே மியூசியம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த லூரே மியூசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக, அதாவது நம்மளை ஆட்சி செஞ்சுருந்தாங்கல்ல வெள்ளைக்காரங்க, அது மாதிரி அங்கே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒன்று நடந்துச்சு. அங்கே வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. அப்போதைக்கு வந்து நெப்போலியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அங்கே. அந்த நெப்போலியன் தான் வந்து அந்த லூரே மியூசியமை வந்து மியூசியமாக மாற்றினார். அதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா ஒரு மாளிகையாக இருந்துச்சு, ஒரு அரண்மனை. நம்ம நாட்டோட ஒப்பிட்டு சொல்லணும்னா அது ஒரு அரண்மனை மாதிரி. அது அந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் அந்த நெப்போலியன்கிறவர் அந்த லூரே மியூசியத்தை வந்து மியூசியமாக மாற்றினார். அந்த லூரே மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தங்க நகைகள், தங்க ஆபரணங்கள், நெத்திச்சுடி, ஒட்டியானம், வைரங்கள், வைடூரியங்கள், இன்னும் சொல்ல போனால் பல நாடுகள்லேருந்து, குறிப்பாக சொல்லணும் நம்ம நாட்டோட நகை கூட அங்கே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விலை மதிப்பு முடியாத, அதாவது மில்லியன்களை கடந்த நகைகள் அங்கே வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த நகைகள் எல்லாமே எப்படி கண்காணிக்கப்படுதுன்னா சென்சார் மூலியமாக. பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இந்தியாவில் குருன்னு சொல்லிட்டு கமல் நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு தங்க மீனை போய் கடத்துவார். அது பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார்லாம் வந்து அப்படியே மேலேருந்து தொங்கி அப்படியே அந்த ஏதாச்சும் டச் பண்ணிட்டா உடம்பு மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டச் பண்ணிட்டா அங்கே சென்சார்லாம் பற்றி கத்தி போலீஸ்லாம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இந்த மணி ஹிஸ்ட்ரிங்கிற படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அது க்ரைம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, சில டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ராபரி நடக்காமல் இருக்கிறதுக்கு சென்சார்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு அந்த நகைகள் வைக்கப்பட்டிருக்க அந்த அறையில் வந்து பல சென்சார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ராபரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா முகமூடி போட்டுட்டு இந்த ராபரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, சில வல்லுநர்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்க தகவல்படி அவங்க உடம்புல வந்து எந்த முடியுமே இருக்காதான். அதாவது முடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிடுவாங்களாம், கை கால் எங்கே பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லாக எல்லா முடியும். ஏன்னா அந்த ராபரி நடக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம உடம்புலேருந்து உள்ளக்கூட அந்த முடியை வச்சு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து அந்த டிஎன்ஏ யார் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதனால் உடம்புல எந்த முடியுமே இருக்காமல் அவங்க வந்து அந்த ராபரியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சரி, இந்த ராபரி எப்படி, அந்த மியூசியம் எப்படி, அந்த மியூசியத்தில் எவ்வளோ பேர் டெய்லி இருப்பாங்க, அது காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மியூசியம் எப்போதுமே பரபரப்பாக இருக்கும். அதில் வந்து பல்லாயிரக்கணக்கான ஓவியங்கள், மோனாலிசா, உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம் இருக்குது. இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஓவியங்கள், சித்திரங்கள், உலக புகழ்பெற்ற பொருட்கள்லாம் அந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்க வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் 30,000 பேர், குறைஞ்சபட்சம் 30,000 பேர் பார்க்க வராங்க. அப்படிப்பட்ட 10,000 பேர்னாலே பார்த்துங்க, 30,000 பேர்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்க. பல ஏக்கர் கணக்கில் உள்ள அந்த ஆக்கிரமிச்சு அந்த மியூசியத்தை கட்டியிருக்கிறாங்க. சரி, அது அரண்மனை தான். அந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் நெப்போலியன் அதை மியூசியமாக மாற்றிட்டார். இந்த மாதிரி எப்போவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழலில்
ஒரு தில்லு தான் வேணும் அந்த ராபரி பண்ணவங்களுக்கு. ஏன்னா அவன் வந்து ஒரு லாக்டவுன் டயத்தில் போய் அடிக்கலை, இருட்டில் போய் அடிக்கலை, பில்டிங்கை ஓட்ட போட்டு போய் அவன் அடிக்கலை. எல்லாரும் இருக்கும்போது காலையில் ஓப்பன் பண்ண 9 மணி ஓப்பன் பண்ணுறாங்க, 9:30 மணிக்கு அந்த ரன் ஆக ஆரம்பிக்குது. இந்த 9லேருந்து 9:30க்குள்ளார வெறும் 7 நிமிஷத்தில் அந்த ராபரியை பண்ணியிருக்கான். 7 நிமிஷம்னா அதை எப்படின்னா பாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து இப்போ மாடியில் வந்து பீரோவில் ஏற்றணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க இப்போ அடுக்குமாடி கட்டுறதுலாம் வாங்குறாங்க, 7 மாடி 8 மாடி 40 மாடி 30 மாடிலாம் கட்டுறாங்க. அங்கெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜு வைக்கிறது, வாஷிங் மிஷின் வைக்கிறது, பீரோ வைக்கிறதெல்லாம் எப்படி வைப்பாங்க? ஜன்னல் வழியாக தான் வைப்பாங்க. அந்த பெரிய ரேடார், எலக்ட்ரிக் ரேடார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேடார் வழியால் போய் தான் அந்த பீரோவில் வைக்கிறது, ஃப்ரிட்ஜ் வைக்கிறது. அந்த மாதிரி இந்த மியூசியத்தோட 2வது மாடியில் தான் அந்த ராபரி நடந்திருக்கு. அந்த ராபரிக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ட்ரக் வருது, 9:30 மணிக்கு ஒரு ட்ரக் வருது. 2வது மாடியில் வந்து அந்த ராபரியை நிகழ்த்த இருக்கிறாங்க. அந்த 2வது மாடிக்கு கீழே அதுக்கு நேராக வந்து அந்த ஜன்னலுக்கு விண்டோவுக்கு கீழே ட்ரக்கை வச்சு அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ரேடார் அங்கே 2வது ஃப்ளோரை நோக்கி அந்த எலக்ட்ரிக் நகருது. அதுலேருந்து அந்த 2 பேர் மேலே போயிட்டு அந்த ராபரியை நிகழ்த்த போகிறாங்க. அங்கே அந்த சென்சார்லாம் வந்து இவங்க அந்த ஜன்னலை ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்க, கோடாரியை வச்சு உடைக்கிறாங்க. உடைக்கும் போதே வந்து இன்டிமேஷன் வந்து போக ஆரம்பிக்குது கீழே உள்ளவங்களுக்கு. ஆனால் அங்கே காவல் அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ் அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னன்னா இங்கேருந்து அந்த போகிறதுக்கு வந்து மேலே 2 நிமிஷம், அதை உடைக்கிற வரை 2 நிமிஷம், உடைச்சிட்டு உடனே அங்கே உள்ளே போகிறாங்க. அந்த சென்சார்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 8 பெட்டிகள் இருக்குது, 8 சூட்கேஸ் பெட்டிகள் இருக்குது. அந்த 8 சூட்கேஸ் பெட்டியில் 8 சூட்கேஸையும் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு இருக்கும்போதே எல்லாம் சென்சார்லாம் அலாரம் கட்டி எல்லாரும் வந்து அந்த மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நடந்து தானே அப்படியே அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸ் அந்த லிஃப்ட் வழியெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் அந்த 8 பெட்டியில் உள்ள பொருட்கள்லாம் கையகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து கையகப்படுத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடணும்னு நினைக்கும் போது 8வது பொருள், அதாவது அந்த அரண்மனையில் வந்து யுஜினின்னு சொல்லிட்டு ஒரு மகாராணி வந்து ஆண்டிருக்கிறாங்க. அந்த மகாராணியோட மகுடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மகுடம் வந்து கீழே விழுந்துருச்சு. அதான் சொல்லிட்டு அந்த 7 பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு தப்பிக்க ஓடுறாங்க. தப்பிக்க ஓடும் போது அந்த வந்துடுறாங்க அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து கன்னை அந்த யாருன்னு பார்க்க வராங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த கன்று வச்சுருக்கானுங்க பாக்கெட்டில். கன்னை எடுத்துகிட்டு அந்த செக்யூரிட்டிஸ் முன்னாடி காமிச்சோன்னே அவங்க பயந்துட்டு போயிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடுறாங்க. உடனே அவனுக்கு டக்குன்னு இறங்கி கீழே இறங்கும் போது இன்னும் 2 பேர் அது யமஹா பைக் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பைக் முதற்கொண்டும் நமக்கு அந்த சிசிடிவி காட்சியில் தெரியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் 4 பேர் மேலே ஏறி 2 பேர் தான் ராபரி பண்ணியிருக்காங்க. கீழே தப்பிச்சு போகும்போது 2 பேர் அந்த ஸ்டார்டிங் இந்த பைக் வச்சுருக்காங்க. அந்த யமஹா பைக்கில் ஏறி உட்காந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐரோப்பிய நாடே வந்து மிகப்பெரிய கதிகலங்க வச்சிருக்கு. இவனுங்க அடிச்சுட்டு போன அந்த பொருட்களோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 கோடி. இதுவரைக்கும் உலக வரலாற்றிலே இந்த மாதிரி எந்த ஒரு ராபரியுமே நடக்கலைன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம நாட்டை அவங்க சுரண்டிட்டு போகும்போது 150 கோடி தான் அடித்தாங்க. அப்போ அது பல மில்லியன்களை தாண்ட மதிப்பு. இப்போ நீ அதை ஈக்குவல் பண்ணி பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக அதுதான் சொல்லணும், கர்மா, இதுதான் கர்மா. நம்ம ஒரு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒருத்தன் வந்து தனியாக ஒருத்தனுக்கு வந்து ஒரு தவறு செய்கிறான், ஒரு தப்பு இழைக்கிறான் அப்படின்னு வச்சிங்களேன், கடவுள் உடனே ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்துருவார். அடுத்த அன்னைக்கு ஈவினிங் காலையில் ஒரு தப்பு செய்கிறான்னா ஈவினிங்கே ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்துருவார். இது மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக செய்யும் போது சில நேரங்களில் பொறுமையாக இருந்து பார்த்து தான் அடிப்பார். அந்த மாதிரி அடிச்சிருக்காருன்னு கூட சொல்ல முடியும். ஆக்சுவலாக இருந்தாலும் அப்போ உள்ளதை இப்போ ஒப்பிட்டு நம்ம பேசுகிறதுக்கு முடியாது தான். இருந்தாலும் இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய, அதுவும் பாரிஸ், அந்த இந்த மாதிரி பிரான்ஸ் மாநகரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து எப்படி இதை வந்து இந்த ராபரியை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, ஆக்சுவலாக அவனுக்கு தப்பிச்சு போயிட்டானுங்க, அவனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து 100கணக்கான போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க வந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. அந்த க்ளவுஸ் அங்கே மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மிஸ் ஆன பொருட்களோட புகைப்படங்களை வந்து இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்களை வச்சு அவங்க வேறு எங்கேயும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விற்றாலும் யாரும் வாங்கக்கூடாது, அது நீங்கள் உடனே இன்டிமேட் பண்ணணும், போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் தரப்புலேருந்து அவங்களுக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இவங்க அதை வந்து அந்த ராபரி பண்ணவங்க வந்து மொத்தமாக போய் விற்க முடியாது, விற்றாலும் அவங்க மாட்டிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தனித்தனியாக பேத்து உடச்சி அங்கங்கே ஸ்பாட் பாட்டாக தான் விற்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியான துகள்கள் எதுவும் வந்தால் உடனே இன்டிமேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் பல என்கொயரியை வந்து 100 தனிப்படை அமைக்கப்பட்டு இதை தேடிட்டு இருக்காங்க. உலக நாடுகளுக்கு
இது எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், எவ்வளோ தான் பாதுகாப்பு வளர்ந்துருந்தாலும், இந்த மாதிரி மிகப்பெரிய ராபரி வந்து ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு சவால் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இந்த மாதிரியான அரிய தகவல்களை நான் உலக சம்மந்தப்பட்ட அரிய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வீடியோ பதிவு அடிக்கடி காத்திருக்கிறோம். இந்த ராபரி பற்றி உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் மறு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரூட்டு புது ட்ரெண்ட்.